மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து உரைப்பகுதியை கண்டுபிடித்து மாற்றுதல். உரைப்பகுதியை கண்டுபிடித்து மாற்றுதல், எழுத்துப்பிழை சரிபார்த்து. ஒரு உரைப்பகுதியை கண்டுபிடித்து அந்த உரைப்பகுதிக்கு பதிலாக வேறொரு உரையை வந்து மாற்ற வேண்டும். ஒரு வேர்டுக்கு பதிலாக இன்னொரு வேர்டை வந்து மாற்றிக்கலாம். இப்போ ஈஸ்ன்னு ஒரு வேர்டு வந்து வாசம் மாற்றிடலாம். ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் ஈஸின்னு இருக்கோ அங்கெல்லாம் வாசம் மாறிடும். அதுதான் வந்து ஒரு உரைப்பகுதியை கண்டுபிடித்து அந்த உரைக்கு பதிலாக வேறொரு உரையை மாற்ற வேண்டும். எழுத்துப்பிழையை சரி செய்தல் வேண்டும். அது வேண்டிய உரைப்பகுதியை கண்டுபிடித்து மாற்றம் செய்ய என்ன பண்ணோம்? நமக்கு வேண்டிய உரைப்பகுதியை கண்டுபிடித்து அதை நம்ம வந்து மாற்றம் செய்ய வேண்டும். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் உள்ள ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் வசதி என்ன வசதி இருக்கு? ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் உள்ள ஃபைன் அண்ட் ரீப்ளேஸ் வசதி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைன் அண்ட் ரீப்ளேஸ்னு ஒரு வசதி இருக்குது. ஆவணத்தில் உள்ள ஒரு சொல்லை கண்டுபிடித்து, ஆவணத்தில் வந்து ஒரு சொல்லை கண்டுபிடித்து அதனை வேறொரு சொல்லாக மாற்றிட உதவுகிறது. அதை வந்து என்ன பண்ணலாம்? வேறொரு சொல்லாக மாற்றிடலாம். ஃபைன் அண்டு ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு வசதி இருக்குது தம்பி. அது எதுக்காகனா, ஒரு சொல்லை கண்டுபிடித்து வேறொரு சொல்லாக மாற்ற உதவுகிறது. புரியுதா? வேறொரு சொல்லாக மாற்ற உதவுகிறது. அதுதான் இப்போ நம்ம ஒரு சொல்லை கண்டுபிடித்தோன்னா ஈஸ்னு ஒரு வேர்டை கண்டுபிடிச்சி வாசா வேர்டை மாற்றணும். ஃபைன் அண்ட் ரீப்ளேஸில் சொற்கள் மற்றும் சொற்றொடர்களுக்கு மட்டுமல்லாது வைல்ட் கேரக்டர்ஸ் மற்றும் வழக்கமான வெளிப்பாடுகளை கொண்ட ஒரு மேம்பட்ட தேடலை பயனர் செய்ய முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சொற்கள் மட்டும் சொற்றொடர்கள் மட்டும் வந்து கண்டுபிடிக்க, அது மட்டும் இல்லாமல் வைல்ட் கேரக்டர் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம், எக்ஸ்பிரஷனும் கண்டுபிடிக்கலாம். இதில் ஒரு சொல்லை தேட வேண்டும். ஒரு சொல்லை எப்படி தேடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? எடிட்டில் போய்ட்டு ஃபைன் அண்ட் ரீப்ளேஸ், கோ டு எடிட் மெனு. நம்ம எடிட்னு ஒரு மெனு இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு ஃபைன் அண்ட் ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணணும். அல்லது Ctrl+F ஷார்ட்கட் கீ. ஃபைன் அண்ட் ரீப்ளேஸ்க்கு ஷார்ட்கட் கீ என்ன? Ctrl+F. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைன் அண்ட் ரீப்ளேஸ் இந்த டயலாக் பாக்ஸ் வரும். இதுதான் வந்து ஃபைன் அண்ட் ரீப்ளேஸ் உரையாடல் பெட்டி. நம்ம எடிட்டில் போயிட்டு ஃபைண்ட் அண்டு ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்தாலும் இந்த உரையாடல் பெட்டி வரும். அப்படி இல்லைனா Ctrl+F ஷார்ட்கட் கீ கொடுத்தாலும் ஃபைன் அண்ட் ரீப்ளேஸ் தான். Ctrl+Fனா என்ன? ஃபைன் அண்டு ரீப்ளேஸ். ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இதுதான் வந்து ஃபைன் அண்ட் ரீப்ளேஸ். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வேர்டுக்கு பதிலாக இன்னொரு வேர்டு. பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபார் பாம்பேன்னு இருக்குது, ரீப்ளேஸ் வந்து மும்பை. எங்கெங்கெல்லாம் பாம்பேன்னு இருக்கோ அங்கெல்லாம் என்ன மாறிடும்? மும்பையாக மாறிடும். அது 10 இடத்துல இருந்தாலும் சரி, 50 இடத்துல இருந்தாலும் சரி, 100 இடத்துல இருந்தாலும் அது மாறிடும். புரியுதா? அப்போ ஒரு வேர்டை கண்டுபிடிச்சி அந்த வேர்டுக்கு பதிலாக வேற ஒரு வேர்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? மாற்றலாம். ஒரு சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லுக்கு பதிலாக வேறொரு சொல் வந்து மாற்றம் செய்ய வேண்டும். அதுக்கு தான் வந்து ஃபைண்ட் அண்டு ரீப்ளேஸ் என்ற உரையாடல் பெட்டியை வந்து பயன்படுத்தணும். சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, வேண்டிய சொல் அல்லது உரையை தேடி மாற்றுவதற்கான வழிகள். எப்படி வந்து அதனுடைய வழிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்லை தேடி அதை மாற்றுவதற்கான வழிகள். சர்ச் பார் பாக்ஸ் பெட்டியில் தேட வேண்டிய சொல்லை தட்டச்சு செய்யவும். எடுத்துக்காட்டாக பாம்பே என்ற வார்த்தையை தேடி அதற்கு பதிலாக மும்பை என்று மாற்றம் செய்ய சர்ச் ஃபார் பெட்டியில் பாம்பே என்று தட்டச்சு செய்யவும். ரீப்ளேஸ் வித் பெட்டியில் மாற வேண்டிய சொல்லை மும்பை என்ற சொல்லை தட்டச்சு செய்யவும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல மும்பை, ஒரு இடத்துல வந்து பாம்பே ஃபஸ்ட்டு டைப் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இதில் என்ன டைப் பண்ணியிருக்கிறதால இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்ச் பார் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து பாம்பேன்னு டைப் பண்ணுவோம். ரீப்ளேஸ் வித் பாக்ஸில் மும்பை. இப்போ பாம்பேன்னு ஒரு வேர்டுக்கு பதிலாக மும்பைன்னு ஒரு வேர்டு வந்து என்ன பண்ணோம்? ரீப்ளேஸ் ஆகிடும், மாறிடும். நம்ம எந்த சொல்லை வந்து கண்டுபிடிக்கணுமோ அந்த சொல் வந்து எங்கே டைப் பண்ணோம்? சர்ச் பார் பாக்ஸில். சரி, இப்போ ஒரு சொல்லுக்கு பதிலாக வேற ஒரு சொல்லாக மாறணும் அப்படின்னா ரீப்ளேஸ் வித் பாக்ஸில் நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அந்த சொல்லாக மாறிடும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம டைப் பண்ணிட்டோமா? அதில் ஃபைண்ட் பொத்தானை கிளிக் செய்தவுடன் தேடல் தொடங்கி பாம்பே என்ற வார்த்தையில் முதல் இருப்பிடத்தில்
அந்த வார்த்தையை கண்டுபிடித்து அது உயர்த்தி காட்டப்படும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து பாம்பே அப்படிங்கிறது இந்த வேர்டு வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு ஃபைனல் ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு பாம்பேன்னு ஒரு வேர்டு எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து ஹைலைட் பண்ணி உயர்த்தி காட்டப்படும். இந்த இடத்துல பாம்பேன்னு ஒரு வேர்டு வந்து இருக்குது அப்படின்னு காமிக்கிறோம்ட்டேன். சரி, ஓகே. அடுத்து உயர்த்தி காட்டப்பட்ட சொல்லை மட்டும் மாற்றிடுவதற்கு ரீப்ளேஸ் பொத்தானை கிளிக் செய்வோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீப்ளேஸ்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே பாம்பேன்னு டைப் பண்ணிட்டோம், இங்கே வந்து மும்பைன்னு டைப் பண்ணிட்டோம். இப்போ ரீப்ளேஸ்னு கொடுத்தோம்னு வச்சுக்கேன், பாம்பேன்னு இருக்கிற இடத்துலாம் மும்பையாக மாறிடும். ரீப்ளேஸ் கிளிக் பண்ணால் தான் மாறும். ஃபைண்டுனா கண்டுபிடிக்கிறது, ரீப்ளேஸ்னால் மாற்றுறது. சரி, ஓகே. அடுத்தது பாரு, உயர்த்தி காட்டப்பட்ட சொல்லை மட்டும் மாற்றிவிடுவதற்கு ரீப்ளேஸ் பொத்தானை கிளிக் செய்வோம். அடுத்து ஃபைண்ட் ஆல் கிளிக் செய்தால் ஆவணத்தில் தேடப்படும் சொல் உள்ள எல்லா இடங்களிலும் தேடப்பட்டு அந்த சொல்லானது அனைத்து இடத்திலும் தேர்வு செய்யப்பட்டு உயர்த்தி காட்டப்படும். ஃபைண்ட் ஆல் அப்படின்னு கொடுத்தோம்னா, ஸோ ஆவணத்தில் வந்து எல்லா இடத்துலையும் அதை வந்து தேடி எங்கெங்கெல்லாம் இருக்குது, 10 இடத்துல இருந்தாலும் 100 இடத்துல இருந்தாலும் அது கண்டுபிடிச்சி காமிச்சிடும் நம்மகிட்ட. அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபைண்ட் ஆல் 10 இடத்துல இருக்கிறது வந்து கண்டுபிடிச்சி காட்டணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன கிளிக் பண்ணோம், ஃபைண்ட் ஆல் அப்படின்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ணணும். ஃபைண்டுன்னு கொடுத்தோம்னா ஒரே ஒரு இடத்துல இருக்க மட்டும்தான் கண்டுபிடிக்கும். ஃபைண்ட் ஆல் கொடுத்தோம்னா அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய எத்தனை இடத்துல இருந்தாலும் கண்டுபிடிக்கும். அதுமாதிரி ரீப்ளேஸ் கொடுத்தா ஒரு இடத்துல மட்டும்தான் மாறும். ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தோன்னா அது இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் மாறும். எல்லா இடங்களிலும் தேடப்பட்ட சொல்லானது அனைத்துக்கும் தேர்வு செய்யப்பட்டு உயர்த்தி காட்டப்படும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே கொடுத்துட்டோம் இல்லையா, பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுக்கணும். ரீப்ளேஸ் ஆல்னு எல்லா இடத்துலையும், ஃபைண்ட் ஆல் கொடுத்தோன்னா நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கிறது கண்டுபிடிக்கும். அடுத்தது என்னென்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ரீப்ளேஸ் ஆல் பொத்தானை கிளிக் செய்தால் உயர்த்தி காட்டப்பட்ட அனைத்து பாம்பே என்ற வார்த்தை இருக்கும் எல்லா இடங்களையும் மும்பை என்று மாற்றப்பட்டிருக்கும். ஸோ நம்ம வந்து பாம்பேக்குலாம் மும்பையாக மாறிடும். உரையாடல் பெட்டியில் உள்ள மேட்ச் கேஸ் தேர்வு செய்தால் பெரிய மற்றும் சிறிய வடிவிலான வழக்கு எழுத்துக்களை தனித்தனியாக தேடலின் போது வேறுபடுத்த முடியும். மேட்ச் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு பார்ப்போம். மேட்ச் கேஸ் இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, நம்ம மேட்ச் கேஸ்னு ஒன்று இருக்கா, இது ஒரு மேட்ச் கேஸ்ன்னு கொடுத்தோன்னு வச்சுக்கேன். அந்த பாக்ஸை போய் கிளிக் பண்ணணுன்னு வச்சுக்கேன். கிளிக் பண்ணிட்டு மேட்ச் கேஸ்னு கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஒரு எழுத்து வந்து அப்பர் கேஸில் எழுதியிருப்போம், இன்னொரு எழுத்து லோயர் கேஸில் எழுதியிருப்போம். அதனால் கரெக்டாக மேட்ச் ஆகணும். அதுதான் வந்து மேட்ச் கேஸ். அதாவது சிறிய எழுத்தாகவும் இருக்கும், பெரிய எழுத்து. ஒரு எழுத்து சிறிய எழுத்தாக இருக்கலாம், ஒரு எழுத்து பெரிய எழுத்தாக இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அப்படி தான் டைப் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் லெட்டர் வந்து பெரிய எழுத்தாக இருக்கும், மீதி லெட்டர்லாம் சிறிய எழுத்தாக இருக்கும் இல்லையா. இப்போ ஃபஸ்ட் லெட்டர் வந்து பெரிய எழுத்தாக இருக்கிற மாதிரி தான் வந்து தேடி கண்டுபிடிக்கும். அதுதான் மேட்ச் ஆகும். புரியுதா? ஹோல் வேர்ட்ஸ் ஒன்லி என்னை தேர்வு செய்தால் அந்த வார்த்தையை மட்டும் தேடும். க்ளோஸ் பொத்தானை கிளிக் செய்வோம். இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து ஹோல் வேர்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருவாங்க இல்லையா. ஹோல் வேர்ட்ஸ் ஒன்லி அப்படின்னா நம்ம அந்த வேர்டு வந்து அப்படியே கரெக்டாக வந்து மேட்ச் ஆகணும். புரியுதா? ஒரு எழுத்து மாறினாலும் இல்லை எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அது கண்டுபிடிக்காது. ஹோல் வேர்ட்ஸ் அப்படியே இருக்கணும், ஒரு எழுத்து கூட மாறக்கூடாது. அது ஹோல் வேர்ட்ஸ் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக க்ளோஸ்னு ஒரு பட்டன் இருக்குல்லையே, அதை க்ளோஸ் பண்ண, அவ்வளோ முடிஞ்சிச்சு. இதுதான் வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஒரு சொல்லை வேண்டிய உரைப்பகுதியை கண்டுபிடித்து மாற்றம் செய்ய வேண்டும். ஃபைண்ட் அண்டு ரீப்ளேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 5 மார்க் கொஸ்டின் இது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து எழுத்துப்பிழை சரி செய்தல். எழுத்துப்பிழை சரி செய்தல் எப்படி வந்து ஒரு எழுத்துப்பிழை சரி செய்தல்? சொற்செயலி மென்பொருள் மூலம் தயாரிக்கப்பட்ட ஆவணங்கள் எழுத்துப்பிழை இல்லாமல் இருக்க வேண்டும். சொற்செயலின்னு ஒரு மென்பொருளை பயன்படுத்தி அதன் மூலம் தயாரிக்கப்பட்ட ஆவணங்கள் எப்படி இருக்கணும்? எழுத்துப்பிழை இல்லாமல் இருக்க வேண்டும். அகராதி மற்றும் பிழை திருத்தம் நிரல்கள் சொற்செயலில் சேர்க்கப்பட்டிருந்ததால் பிழை இல்லாமல் ஆவணத்தை உருவாக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சொற்செயலில் என்னென்ன இருக்குதுன்னா அகராதி தான் வந்து டிக்ஷனரி. அப்புறம் பிழை திருத்தும் நிரல்கள், ஸ்பெல்லிங் செக்கிங் ப்ரோக்ராம் இதில் இருக்கிறதுனால அதே ஆட்டோமேட்டிக்காக எங்கெங்கெல்லாம் ஸ்பெல்லிங் வருதோ அதெல்லாம் செக் பண்ணி
டிக்ஷனரி இருக்க வேர்ட்ஸ்லாம் அதில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அதை கண்டுபிடிச்சி மாற்றிடும். பிழை இல்லாமல் உருவாக்க முடியும். ஆவணத்தை தட்டச்சு செய்யும் போதும் செய்த பிறகும் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் பிழைகளை கண்டறிந்து திருத்தும். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் வந்து நம்ம வந்து தட்டச்சு செய்யும் போதே கண்டுபிடிச்சி மாற்றும். அப்படி இல்லைன்னா தட்டச்சு செய்து முடித்த பிறகு வந்து அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது மாற்றும். இதுதான் வந்து என்னது எழுத்து பிழை வந்து